வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, புழுங்கலரிசி 2 கப், பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம கொரன்னு அரைச்சிக்கலாம். மிளகாய், சோம்பு, உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம மாவு அரைக்க போகிறோம். முதல்ல இந்த சோம்பு, மிளகாய், உப்பு இது மூணுத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அடை ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக. நல்லா கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது நல்லா தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. தாளித்து கொட்டி நம்ம அடை ஊற்றிடலாம். அடைக்கு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக காஞ்ச மிளகா. நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், இது சும்மா வாசனைக்கு. ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, பெருங்காயம், எண்ணெய். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம் சேர்த்துடலாம். கடுகில் பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துடலாம். நம்ம இதில் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பருப்பு அடைக்கி கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம். அதனால் நம்ம உளுந்து மட்டும் சேர்த்தா போதும், கடலைப்பருப்பு வேண்டாம். காஞ்ச மிளகாய் ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த காஞ்ச மிளகா போட்டு தாளிக்காமல் அந்த அரைச்சது மட்டுமே போதும், வெறும் உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிடணும், இல்லைனா பெருங்காயம் அந்த எண்ணெயில் கருகிடும். வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலையும். இந்த அடை மாவு ஒரு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளிப்பு வந்துடும். அதனால் நீங்கள் இதை அரைச்சி உடனே யூஸ் பண்ணிடணும். அப்படி இல்லை வேணும்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு அன்றைக்கி காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டே கூட அதை காலி பண்ணிடணும். இல்லைனா அது கொஞ்சம் புளிப்பாயிடுச்சுன்னா அடை சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்போ இது நல்லா வதங்கின்னு இருக்கு. நம்ம தேங்காயும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 பெரட்டி, ரொம்ப தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதங்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக லைட்டாக பெரட்டிட்டு நம்ம அடை மாவில் போட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம், அடை ஊற்றிடலாம். இப்போ அடை மாவு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீதி இருக்கிறதில் நான் இதை சேர்த்துட்றேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க தோசை பதத்துக்கு. இப்போ நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அப்போ தான் தோசை ஊற்ற நல்லாயிருக்கும். இப்போ சூடான தவாவில் நம்ம இந்த அடை மாவை ஒரு 2 கரண்டி போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இது வெங்காயம், காஞ்ச மிளகா, அப்புறம் தேங்காய் அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தேய்க்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். இப்போ இந்த அடையில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் அடை நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லைனா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அதேமாதிரி அடை ஊற்றும் போதும் நீங்கள் தவா நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடை ஊற்றணும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அடை அங்கங்கே தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா அடையும் ஊற்றி எடுத்துடலாம் அதே மீடியம் ஃப்ளேம்லேயே. இது ஒரு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதான், சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ அடைக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா வெல்லம் வச்சு சாப்பிட்லாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வெங்காயம் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், காரமும் அதுலேயே இருக்குது. அதனால் நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். சைட் டிஷ் வேணுங்கிறவங்க வெல்லம் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, நம்ம எப்போவுமே அரைக்கிற தேங்காய் சட்னி, தேங்காய், பச்சை மிளகா, உடச்சக்கல்ல வச்சு அரைச்ச சட்னி வச்சு நல்லா சாப்பிட்லாம். இல்லைனா ரொம்ப ஆப்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அவியல் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடைக்கி.
அவியல் வந்து நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா மொத்தம் இந்த அடை வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். நம்மளோட இது வெந்துருச்சா நம்மளோட அடை ரெடி ஆகிடும். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சுவையான அடை சுட சுட ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.